ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 4 பேங்கிங் செக்டார் சிங்க் ட்ரேடிங்க்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன ஸ்டாக்கு? இந்த ஸ்டாக்கை அனலிஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் பிஜேபி சீட் வின் பண்ணாங்களா, மோடி ஸ்டாக்கை சில ஸ்டாக்கை அனலிஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாக்லாம் என்னென்ன? இந்த டயத்தில் நம்ம ரேடாரில் இருக்க ஸ்டாக்கை விற்கலாமா வேண்டாமா, என்ன செய்யலாம், இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 பேங்க் ஸ்டாக் சிங்க் ட்ரேடிங்க்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன ஸ்டாக்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட டார்கெட் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 1246லேருந்து 1267 வரைக்கும் போகலான்னு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்கன்னா 1136. இது எந்த ரேஞ்சில் வாங்கலாம்னா, பை ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1180லேருந்து 1200 வரைக்கும் வாங்கலாம். லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோனா 1171.35 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலிஸ் பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் ஸ்டாக் பார்த்தீங்களா, அதோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 85ல் இருக்குது. இபிஎஸ் நல்லா இருக்குது. பிஇ வேல்யூவேஷன் பரவாயில்ல, 13.60ல் இருக்குது. ஆனால் பிஎஸோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்இண்ட் பேங்க்கை விட ஆக்சிஸ் பேங்க்கோட பிஎஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 13. இண்டஸ்இண்ட் பேங்க்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 12ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆக்சிஸ் பேங்க்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 13, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இபை எபிட்டா பரவாயில்ல, ஆனால் இண்டஸ்இண்ட் பேங்க்கோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் புக் வேல்யூமே இண்டஸ்இண்ட் பேங்க்கை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி அப்படியே தான் இண்டஸ்இண்ட் பேங்க்கை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆர்ஓஇ பரவாயில்ல, 20 இருக்குது. ஆர்ஓசிஇ 7. கரண்ட் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 2.84ல் இருக்குது. ப்ரைஸ் டு சேல்ஸுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 3.18ல் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்இண்ட் பேங்க்கோட வேல்யூவேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக்கோட குவார்டர்லி ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கு. போன குவார்டரோட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. போன குவார்ட்டரில் 24,630 கோடியாக இருந்தது. இந்த குவார்ட்டரில் 30,231 கோடியாக கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு. ஆனால் ஃபைனான்சிங் ப்ராஃபிட் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. போன குவார்ட்டரில் 3,948 கோடியாக இருந்தது. இந்த குவார்ட்டரில் 2,379 கோடியாக குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் நெகட்டிவ்ல காட்டியிருக்காங்க. ஆனால் இந்த குவார்ட்டரில் நல்ல ரிசல்ட்டை காட்டியிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் அதாவது 7,630 கோடியாக காட்டியிருக்காங்க. போன குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா -5,334 கோடியாக இருந்தது. மார்ச் 2024ல் 7,630 கோடியாக அதிகரித்திருக்கு. இது நமக்கு ஒரு நல்ல விஷயம். அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க். இந்த ஸ்டாக்கோட டார்கெட் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 1,573லேருந்து 1,627 வரைக்கும் போகலான்னு அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கோட ஸ்டாப் லாஸாக 1,400. இந்த ஸ்டாக்கோட பை ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1,450லேருந்து 1,470க்குள்ளார நம்ம வாங்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாக்கோட லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,446.40ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இண்டஸ்இண்ட் பேங்க்கோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ஸ்டாக்கை விட நல்லாவே இருக்கு. பிஇமே கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் டு சேல்ஸும் நல்லா இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஆனால் நெகட்டிவ்ல காட்டியிருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்கோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல செக் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமான்னு அனலைஸ் பண்ணிக்கோ. புக் வேல்யூ ஆனால் நல்லா இருக்கு. டெப்ட் ஈக்விட்டியுமே பிஎஸோட கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. ஆனால் கோட்டக் மஹிந்திரா பேங்க்கை விட டெப்ட் ஈக்விட்டி இண்டஸ்இண்ட் பேங்க்ல கொஞ்சம் அதிகமாக. இவி பை எபிட்டா பரவாயில்ல. ஆர்ஓஇ பரவாயில்ல, 16ல் இருக்கு. ஆர்ஓசிஇ 8ல் இருக்கு. கரண்ட் ரேஷியோவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இந்த ஸ்டாக்கோட குவார்டர்லி ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட குவார்டர்லி ரிசல்ட்ல இண்டஸ்இண்ட் பேங்க்கோட ரெவன்யூ கொஞ்சம் அதிகமாக தான் காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பரவாயில்ல, ரெவன்யூ ஒரு 2,000 கோடி அதிகமாக காட்டியிருக்காங்க. ஃபைனான்சிங் ப்ராஃபிட்டும் நல்லா காட்டியிருக்காங்க. 572 கோடியாக இருந்தது போன குவார்ட்டரில். இந்த குவார்ட்டரில் 628 கோடியாக அதிகரித்திருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் நல்லா இருக்கு. 2,041 கோடியாக இருந்தது போன குவார்ட்டரில்.
இந்த குவார்ட்டர்ல 2347 கோடியா அதிகரித்திருக்கு. இயர் ஆன் இயரும் நல்லா இருக்கு, குவார்டர் ஆன் குவார்ட்டரும் நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட். அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இந்த ஸ்டாக்குக்குமே அனலிஸ்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டாக்கு ரொம்ப நாளாக கன்சால்டேஷனில் தான் இருந்துச்சு. இந்த ஸ்டாக்கு என்னோட ரேடாரில் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட டார்கெட் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 86லேருந்து 92 வரைக்கும் போகலான்னு அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. ஸ்டாப் லாஸாக 75. பை ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 78லேருந்து 80 ரேஞ்சுக்குள்ளார நம்ம வாங்கலாம். கரண்ட்டாக ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 77.55ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட பிஇ வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்கை விட பிஇ 18.38ல் இருக்குது. கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் டு சேல்ஸும் ஆனால் நல்லா இருக்குது. மற்ற ஸ்டாக்கோட பிஎஸோட கம்பேர் பண்ணும்போது கம்மியான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நமக்கு கிடைக்குது. ப்ரைஸ் டு சேல்ஸ் நல்லா இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பரவாயில்ல, 10.84 இருக்கு. புக் வேல்யூ பரவாயில்ல, ஆனால் எஸ் பேங்கை விட கொஞ்சம் புக் வேல்யூ அதிகமாக இருக்கு. ஐடிஎஃப்சி டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்கை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. 7.80ல் இருக்கு டெப்ட் ஈக்விட்டி. இந்த பேங்கிங் செக்டாருக்குலாம் டெப்ட் ஈக்விட்டி பொதுவாகவே அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பேங்கிங் செக்டார்லாம் கடன் வாங்கி கடன் கொடுக்கறதுனால டெப்ட் கடன் அதிகமாக தான் இருக்கும். அதனால அந்த இடத்துல நம்ம ஒரு பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட இவி பை எபிட்டா பரவாயில்ல, 13.65ல் இருக்கு. ஆர்ஓஇ பரவாயில்ல, 11.38ல் இருக்கு. ஆர்ஓசிஇ 7.79ல் இருக்கு, பரவாயில்ல. கரண்ட் ரேஷியோவும் நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக்கோட குவார்டர்லி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட ரெவன்யூ நல்லா இருக்கு, அதிகரித்திருக்கு. இந்த குவார்டர்ல இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. 2000 கோடிக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா ஃபைனான்சிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 வருஷமாவே டிக்ளைன்ல தான் காட்டியிருக்காங்க, நெகட்டிவ்ல தான் காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. நெட் ப்ராஃபிட் ஆனால் டிக்ளைன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா போன இயர்ல 816 கோடியா இருந்தது. இந்த இயர்ல பார்த்தீங்கன்னா 732 கோடியா டிக்ளைன் ஆயிருக்கு. அடுத்ததா 4வது ஸ்டாக்கா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட். இந்த ஸ்டாக்குக்கு டார்கெட் ப்ரைஸா அனலிஸ்ட் 59லேருந்து 63 வரைக்கும் போகலான்னு அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. ஸ்டாப் லாஸா 49. இந்த ஸ்டாக்கோட பை ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 52லேருந்து 54க்குள்ளார நம்ம வாங்கலாம்னு சொல்றாங்க. கரண்ட்ரா ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49.07ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்கோட பிஇ வேல்யூவேஷனை மற்ற ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு. ப்ரைஸ் டு சேல்ஸுமே 1.72, அதுவுமே நல்லா இருக்கு. எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் நமக்கு கிடைக்குது. ஆனால் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கம்மியாக இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோனா அவங்க கையில் இருக்கக்கூடிய கேஷ். புக் வேல்யூ பரவாயில்ல, சுமாராக இருக்கு. டெப்ட் 7.08ல் இருக்கு. இவி பை எபிட்டாவும் கொஞ்சம் பரவாயில்ல. ஆர்ஓஇ நல்லா இருக்கு, 31.96ல் இருக்கு. ஆர்ஓசிஇ 12.26, பரவாயில்ல. கரண்ட் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கு, 3.19ல் இருக்கு. இந்த ஸ்டாக்கோட குவார்டர்லி ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1185 கோடியா இருந்தது. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 1529 கோடியா அதிகரித்திருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பரவாயில்ல, கொஞ்சம் அதிகரித்திருக்கு. 310 கோடியா இருந்தது, 330 கோடியா காட்டியிருக்காங்க இந்த இயர்ல. இந்த 4 ஸ்டாக்குமே அனலிஸ்ட் இந்த 1 மந்த்துக்கு ஜூன் மந்த் ஃபுல்லா இந்த ஸ்டாக்கை ரேலி கொடுக்கலாம், அதாவது இந்த பிரைஸ்ல வாங்குனீங்க டார்கெட் ப்ரைஸா இது வரைக்கும் போகலான்னு அனலிஸ்ட் ப்ரிடிக்ட் பண்றாங்க. இந்த ஸ்டாக்லாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நானும் நினைக்கிறேன். இதுலேயே நீங்கள் ஒரு 500 ருபீஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக் எதுலாம் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, இந்த 2 ஸ்டாக்குமே லோ ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த 2 ஸ்டாக்குமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா 500 கீழே இருக்க ஸ்டாக்கு சில பேர் கேட்குறாங்க. அதனால இந்த 2 ஸ்டாக்குமே பிக் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். 500 கீழே இருக்க எதிர்பார்க்குறவங்க இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணலாம். அடுத்ததா இப்போ வரக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட்ல பிஜேபி வின் பண்ணா வரக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட்ல பிஜேபி வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில கருத்து கணிப்பு சொல்றாங்க. அதனால மோடி ஸ்டாக்ஸா சில ஸ்டாக்கை
அனலிஸ்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. அது என்னென்ன ஸ்டாக்குன்னு பார்க்கலாம். அது இல்லாமல் இப்போ மார்க்கெட் இருக்க சூழ்நிலையில் நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து விற்கலாமா இல்லை வச்சிருக்கலாமா இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். மோடி ஸ்டாக்ஸா ஷேர்கான் வியூவில் சில ஸ்டாக்ஸை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. அது என்னென்ன ஸ்டாக்லாம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், மகசேல் டாக் ஷிப்பில்டர்ஸ், கொச்சின் ஷிப்யார்ட், பிஎம்எல். இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் ஓரளவு ரேலி கொடுக்கலான்னு அனலிஸ்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் சில வந்து பிஎஸ்யூ ஸ்டாக் என்னென்னா பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், கோல் இந்தியா, எல்டிபிசி, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இந்த ஸ்டாக்குமே வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. பிஜேபி வின் பண்ணிச்சுன்னா இந்த ஸ்டாக்லாம் ஒரு நல்ல ரேலி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் டேட் எப்போனா ஜூன் 4. அதுக்குள்ளார நீங்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு அனலிஸ்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. சிஎல்எஸ்ஏ தரப்பில் வந்து ஒரு 54 ஸ்டாக் வந்து மோடி ஸ்டாக்காக வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்லாம் உங்களுக்கு நல்ல ரேலி கொடுக்கலான்னு அனலிஸ்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. அது என்னென்ன ஸ்டாக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஎஸ்சி ஸ்டாக்கு தான் நல்ல ரேலி கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன ஸ்டாக்லாம் எல்டிபிசி, எல்ஹெச்பிசி, பிஎஃப்சி, ஓஎன்ஜிசி, ஐஜிஎல் அண்ட் மகாநகர் கேஸ். இந்த ஸ்டாக்லாம் பிஎஸ்யூ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்குமே இன்னுமே மேலே உயர வாய்ப்பு இருக்குன்னு அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த ஸ்டாக்லாம் இந்த ஜூன், ஜூலை அதுக்கப்புறமே பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் இந்த ஸ்டாக்லாம் ஒரு நல்ல ரேலி கொடுக்கலான்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது இல்லாமல் பிஜேபி வின் பண்ணிட்டுனா ரேலி கொடுக்கக்கூடிய செக்டாரா என்ன செக்டார் சொல்கிறாங்களா பேங்கிங் செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார். இந்த 2 செக்டார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம இந்த நேரத்தில் நம்ம ரேடாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம், செல் பண்ணலாமா இல்லை வச்சிருக்கலாமா? நான் என்ன நினைக்கிறேன்னா உங்கள் ரேடாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு அதிகமான லாபத்தை கொடுத்த ஸ்டாக்கை மட்டும் ஒரு பார்ஷியலாக புக் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்டாக் வந்து உங்ககிட்ட 100 ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக் வந்து உங்ககிட்ட ஒரு 80% வந்து இல்லை 100% வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. அப்போ அந்த ஸ்டாக்கை வந்து ஒரு 50 ஸ்டாக்கை வந்து நம்ம விற்றுடலாம். பாக்கி 50 ஸ்டாக்கை வந்து கையில் வச்சுருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படி வச்சுருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஏறினாலும் நமக்கு நல்ல லாபம், இறங்கினாலும் கவலைப்பட வேண்டியது. அதனால இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது இல்லாமல் இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில் நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாக்கை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.